இன்றைய நாளுக்கான வீடியோ வந்து டயலாக் டிஷ் ஆண்டனாக்கு அதாவது டயலாக் டெலிவிஷனுக்கு வந்து சுயமாகவே நீங்கள் சிக்னல் செட் பண்ணி எடுக்கக்கூடிய முறையை சொல்லித்தரேன் காட்டித்தரேன் வாங்க. முதல்ல உங்களோட டயலாக் டெலிவிஷன் ரிமோட் எடுத்து அதில் பாருங்கள் பட்டன் ஒட்டிக்கும் கடைசி வரைக்கும் SATன்றிக்கும் செட்னு ஒரு பட்டன் அந்த பட்டன் வச்சிங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் வரும் சிக்னல் ஸ்டேட்டஸ் காட்டும். இதை வந்து உங்கள் டிவியில் பிடிச்சி நீங்கள் வச்சு போட்டு மேலே ஆண்டனாக்கு ஏறி இதை அப்படி இருக்கணும். இதை ஒரு ஆள் டிவியை கட்டாயம் பார்த்துருக்கணும். மீட்டர் இல்லாதாக இது கட்டாயம் இதை பார்க்கணும். மேலே ஆண்டனாக்கிட்ட ஏறி ஆண்டனா வேறு அவருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஆண்டனா வேரில் LMBயில் வந்து அந்த உங்கள் ரிசீவரோட கனெக்ட் பண்ணிக்க வயர் வந்து சரியாக பூட்டுப்பட்டிருக்காண்டு பாருங்கள். சில விலகுல தண்ணிகள் போயிருக்கலாம். அதனால் அதை தண்ணிகள் போயிருந்தால் கட் பண்ணி போட்டு அந்த கிளிப்பை சரியாக பூட்டுங்க. அதாவது அந்த கிளிப் வந்து நீங்கள் பூட்டும்போது அதில் ஒரு ஒத்த கம்பி ஒன்றிக்கும் மற்ற சின்ன சின்ன நிறைய கம்பி இருக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த கிளிப்பை பூட்டும்போது அந்த சின்ன சின்ன மைக்கு கம்பி ஒரு கம்பி கூட அந்த ஒத்தியாரிக்க அந்த கம்பியில் படக்கூடாது. படாத மாதிரி அந்த கிளிப்பை நீங்கள் டைட் பண்ணி பூட்டிக்கொள்ளுங்க. பூட்டி போட்டு கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணணும். நீங்கள் அந்த கீழுக்கு எடுத்து சின்ன கம்பியெல்லாம் கீழே எடுத்து விட்டு போட்டு உங்களோட கிளிப்பை வந்து நல்லா டைட் பண்ணி பூட்டி விடுங்க. இந்த அப்படி பூட்டி விட்டுட்டு உங்களோட LMBயோட கனெக்ட் பண்ணுங்கள். மீட்டர் இப்போ நான் உங்களுக்கு மீட்டர் இருக்கிறதால மீட்டரை செக் பண்ணி காட்டுறேன். மீட்டர் இல்லாதாக்கள் இப்போ நான் சொன்ன முறையை பயன்படுத்துங்க. டிவியில் வந்து அந்த செட் அண்ட் பட்டனை பிடிச்சி போட்டு உங்களோட ரிசீவர்லேருந்து வர வயரை கொண்டு LMBயில் பூட்டி போட்டோம். ஒரு ஆள் கட்டாயம் டிவியை பார்த்துட்டு இருக்கணும். டிவியில் அந்த சிக்னல் 2 பார் இருக்கும் பாருங்கள். அந்த 2 பார்லேயும் வந்து சிக்னல் வந்து கூடி குறையும். அதனால் டிவியை ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும். மேலே நீங்கள் ஆண்டனாவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அங்கே அந்த 2 பார்லேயும் சிக்னல் கூடி குறையும். அப்போ அந்த டைமில் கீழே இருக்கால் மேலே இருக்காளுக்கு தெரியப்படுது இல்லாட்டி சத்தம் போடணும். ஓகே சிக்னல் வந்துன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லும் வரைக்கும் அவர் அங்கே ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரியாது கீழே சிக்னல் வந்திருக்கா இல்லையான்றதை கீழே நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் இந்த இதை. ஓகே இது இப்போ நான் மீட்டர் வச்சு செய்கிறதால எனக்கு லேசாக இருக்கும். இது மீட்டர் வச்சு செய்யும்போது அந்த மீட்டரில் அதே மாதிரி டிவியில் காட்டுற மாதிரி 2 பார் காட்டும். ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இலங்கையில் வந்து அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு பக்கம் டயலாக் வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம ஈஸியாக சொன்ன போனால் சூரியன் மறைகிற பக்கம் இருக்கும். சூரியன் எந்த ஸ்பாட்டுக்குள்ளே மறையுதோ அந்த ஸ்பாட்டுக்குள்ளே தான் டயலாக்குரிய ஃப்ரீக்குவென்சி லேசான முறைக்கு வரும். இது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அந்த முறையை பயன்படுத்துங்க. இப்படி மீட்டரில் வந்து சரி அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வச்சுட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆண்டனாவை